தமிழகத்தில் இந்த ஆண்டு 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கான காரணங்கள் குறித்து தொடக்க கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை இல்லாத 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக நீலகிரியில் 17, சிவகங்கை 16, திண்டுக்கல்லில் 12, சென்னை, ஈரோடு, மதுரை தலா 10 என்ற எண்ணிக்கையில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு பள்ளிகளில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும். மூடப்பட்ட பள்ளிகளை மீண்டும் திறந்து மாணவர்கள் சேர்க்க கல்வித்துறை தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கல்வியாளர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 37,595 அரசு பள்ளிகள், 7,289 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 1046 பகுதி நிதி உதவி பெறும் பள்ளிகள், 12,929 தனியார் சுயநிதி பள்ளிகள், 65 மத்திய அரசு பள்ளிகள் என மொத்தம் 58,924 பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் மொத்தம் 1,21,22,814 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அதில் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 42,54,451 ஆகவும், அரசு உதவி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 13,51,972 ஆகவும் உள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு 207 அரசு பள்ளிகள், 114 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 11 பகுதி நேர நிதியுதவி பெறும் பள்ளிகள், 869 தனியார் சுயநிதி பள்ளிகள், மத்திய அரசின் 2 பள்ளிகள் என மொத்தம் 1204 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. மத்திய சுகாதார அமைச்சகம் கடந்த 2020 ஜூலையில் வெளியிட்ட இந்திய மக்கள் தொகை மதிப்பீடு 2011 முதல் 2036 குறித்த அறிக்கையில் தமிழகத்தில் பிறப்பு விகிதம் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த 2011 0 முதல் 1 வயதில் உள்ளவர்கள் 10,74,000 இருந்த மக்கள் தொகை 2016 10,45,000 2021 9,53,000 குறைந்துள்ளது. வரும் 2026 ஆண்டை பொறுத்தவரை அது 8,78,000 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தமிழக பொது சுகாதாரத்துறை கடந்த 2024 வெளியிட்ட விவரங்களின்படி 2023 பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 9,02,718 எனவும், 2024 6.2% குறைந்து 8,46,000 குழந்தைகளே பிறந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 72% தனியார் பள்ளிகள். இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நிகழாத பள்ளிகளில் 72% பள்ளிகள் சுயநிதி பள்ளிகள் ஆகும். அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்ற எந்தவித வேறுபாடும் இல்லாமல் மாணவர் சேர்க்கை குறைவுக்கு தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவே மிக முக்கிய காரணம். மூடப்பட்ட 207 பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கை தேவை ஏற்பட்டால் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். அதேபோன்று கிராம பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் தங்கள் வேலை வாய்ப்புக்காக நகர்ப்புறம், அண்டை மாநிலங்களுக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்கின்றனர். அதனால் அரசு பள்ளிகளில் படித்து வந்த மாணவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து மாணவர் இல்லாத நிலையை அடைந்துள்ளது. இந்த கல்வி ஆண்டில் தற்போது வரை 4,07,379 மாணவர்கள் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர். தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தனியார் பள்ளிகளை காட்டிலும் 1,75,660 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் கூடுதலாக சேர்ந்து பயின்று வருகின்றனர். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 61,49,337 மாணவர்களும், தனியார் பள்ளிகளில் 59,73,677 மாணவர்களும் படித்து வருகின்றனர். மேலும் வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் புதிய மாணவர் சேர்க்கையிலும், சேர்க்கை பெற்ற மாணவர்களை தக்க வைப்பதிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார்.